This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேங்க ஒரு மணி ஷோவுக்கு முந்தா நேற்று தாங்க ஃபுல் வின்னிங் நம்ம ஒரு மணி ஷோவில் கொடுத்தோம். நேற்றும் பாருங்கள் சூப்பரான ஹிட்டுங்க. ஏபிபிசிஎஸ்சி சைபர் 6 அருமையாக ஹிட் ஆச்சு. ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் அருமையாக ஹிட் ஆச்சு. ரிசல்ட்டு ஓகேங்களா, ரிசல்ட்டு 406ங்க. இங்கே பாருங்கள் 406 ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள் என்னங்க கொடுத்துருக்கோம் 456. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் சைபர் 6 சூப்பர் ஹிட்டு. ஆல் போர்டுக்கு ஒரே நம்பர் தாங்க தரேன். டிஎலுக்கு கேஎலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஹிட்டு, அருமையான ஹிட்டு. நேற்று வின்னிங் எடுத்திருப்போம், ஜஸ்ட் மிஸ்ஸு. 406க்கு 56 கொடுத்துட்டேன், 456 கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் 6 மணி ஷோவுக்கு ஒரே நம்பர் தான் கொடுத்தேன். ஆல் போர்டு 1ஆம் நம்பர் கொடுத்தேன். 910 ரிசல்ட்டு சூப்பராக ஹிட் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ 406க்கு அப்புறம் ஒரு மணி ஷோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ டிஎல் ப்ளே பண்ணுறவங்க நல்ல சான்ஸு வந்து சூப்பராக வந்து நம்பர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, கம்மியான நம்பர் தான் கொடுப்பேன். இதுவே பார்த்தீங்கன்னா சொல்கிறது இன்னுமே கம்மியாக தான் நம்பர் கொடுப்பேன். ஸோ வேணும்னா வந்து டிஎல் ப்ளே பண்ணலாம் வாங்கிக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஎல்லும் அப்படி தான். ஓகேங்களா, கேஎல் முந்தினது பார்த்துருவீங்க எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு, சூப்பரான வின்னிங் எடுத்து கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஒரு நாள் மிஸ் ஆனாலும் கேஎல்லை பொறுத்தளவுக்கு அடுத்த நாள் சூப்பராக வரும். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப். ஓகேவா, ஸோ பார்க்கலாம். இங்கே இப்போது நான் ஒரு லென்த்தாக ஒரு லைன் போட போகிறேங்க. ஸோ கவனமாக கவனிங்க, முக்கியமான லைன். ஸோ அதனால தான் கொண்டு வந்து உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா, இங்கே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கவனமாக கவனிங்க, இன்றைக்கி இது வர சான்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இப்போ பாக்ஸ் வச்சாச்சு. இப்போது நமக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் வந்துட்டு 134 அடித்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 888 வந்திருக்கும் இல்லைங்களா, 888க்கு அப்புறம் அவன் அடித்த நம்பர் 134ன்னு அடித்தான். இப்போ இங்கே கட் பண்ணுற பாருங்கள், இந்த லைன் அப்படியே வந்துட்டுருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, என்ன பேட்டர்னில் போகுதுன்னு பாருங்கள். 134க்கு இங்கே பாருங்கள் 6க்கு 1, 3க்கு 3 இல்லைங்களா, 9க்கு 4, அப்படியே 3 நம்பரும் ஹிட் ஆகிருக்குங்க. 639ன்னு 3 நம்பருமே ஹிட் ஆகிருக்கும். ரைட்டுங்களா, நம்ம டெய்லி இந்த மாதிரி லைன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பட் மிஸ் ஆகுது, ஸ்கிப் ஆகுதுன்னு சொல்ல வேண்டாம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் இது ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, மிஸ் ஆகிற மாதிரி ஹிட்டும் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி லைன் வரப்போ நம்ம எடுத்துடணும், விடக்கூடாது. 430ன்னு ரிசல்ட் அடித்தாங்க. 430ன்னு நமக்கு ரிசல்ட் அடித்தான். இங்கே மேலேருந்து கீழேருந்து மேலே பாருங்கள், 9க்கு 4, 3க்கு 3, 5க்கு 0. புரியுதுங்களா நான் சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னு? அப்படியே பாருங்கள், 9க்கு 4, 3க்கு 3, 5க்கு 0 பவர் பண்ணி இந்த 3 நம்பரையுமே என்ன பண்ணியிருக்கான், அப்படியே நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. அப்போ 2 ரிசல்ட்டு பாருங்கள், நான் நம்பர் மாறாமல் வந்திருக்கு இல்லைங்களா, பவர் பண்ணியோ ஸ்ட்ரைட்டாகவோ அப்படியே நமக்கு 2 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ புரியுதுங்களா? ஸோ 430 வந்துருச்சு, 134 ஃபஸ்ட் டே ரிசல்ட் வந்துருச்சு, 430 செகண்ட் டே ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்த நாள் நமக்கு முந்தின தினங்க ரிசல்ட் அடித்தான். மாடி கட் பண்ணலாம் பாருங்கள். முந்தா நேரத்தில் நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தான் இல்லைங்களா, 649 ரிசல்ட் அடித்தாங்க இல்லைங்களா. 649 ரிசல்ட் அடித்தான். நாம் என்ன கொடுத்துருந்தோம், நாம் வந்துட்டு 419 அப்படி கொடுத்துருந்தோம், இல்லை 69 ஏசி கொடுத்து பாஸ் பண்ணிட்டோம். அது வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 649க்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒன்றே குறைச்சி 549ன்னு ஹிட் ஆகிருக்குங்க. புரியுதுங்களா, 549ன்னு ஹிட் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே 3 நாள் ரிசல்ட்டுமே அப்படியே வந்திருக்கு. 3 நம்பரும் வந்திருக்கு, மாறாமல் வந்திருக்கு இல்லைங்களா. தேர்ட் டேயில் மட்டும் 1 கழித்து வந்திருக்கு. புரியுதுங்களா? எகைன் பாருங்கள். ஓகேவா, அப்படியே இந்த லைன் அடிக்கிறேன். எகைன் மறுபடியும் கட் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லைங்களா, இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ 3 நாள் வந்துருச்சு. ஸோ 4ஆவது நாள் பாருங்கள், நேற்று எனக்கு ரிசல்ட் அடித்தான் பாருங்கள். இந்த லைன் நம்ம நேற்று எடுத்திருந்தோம், கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன இருக்கும், அழகாக கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா. நாம் வந்து என்ன கொடுத்துருந்தோம், நமக்கு ஒரு கணக்கில் 557ன்னு வந்துச்சுங்க. ஃபுல் பவர் பண்ணால் 0/2ன்னு வரும். நமக்கு கிடைச்சது இதுதான். நேற்று பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ பரவாயில்ல, இன்றைக்கி அருமையான லைன் இருக்குது, பார்த்துருவோம். அப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே கவனிங்களேன், இங்கே என்னங்க இருக்குது, 752ன்னு இருக்குங்க. புரியுதுங்களா? அப்போ 752ன்னு என்னங்க பாருங்கள், 752க்கு 7க்கு 2, 5க்கு 0, 2க்கு 2. புரியுதுங்களா? இந்த மாதிரி தாங்க மாற்றி வைப்பான். அப்போது 202ங்கிற நம்பர் இங்கேயுமே பாருங்கள் ஹிட் ஆகிருக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ 1 நாள், 2 நாள் இல்லைங்களா, 3, 4 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா?
அதே கண்டினியூஸாக வருது. எப்படி சொல்கிறது, பவரில் வச்சு அப்படியே ரிசல்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதுவரை கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. அப்போ இதுக்கு கீழே தானே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற நம்பர் என்னங்க, சைபர் இருக்குது. அதுக்கு மேலே போய் எடுப்போமா, 2 இருக்குது, 5 இருக்குது. அப்போ நம்ம கிடைக்கிற நம்பர் என்னென்னா சைபர் 25ன்னு நம்பர் கிடைக்குதுங்க. சைபர் 25ன்னு கிடைக்குது. நேற்று வந்து ரிசல்ட் 202. ஸோ நாம் இதை தான் எடுக்க போகிறோமா அப்படின்னா இல்லைங்க, ஓகேங்களா. ஸோ இதையும் எடுப்போம். பட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி லைன் வரப்போ ஓகேங்களா, இந்த மாதிரி நேற்று நமக்கு வந்த நம்பர் 202, ஆனால் இங்கே இருக்கிற நம்பர் 752. இந்த மாதிரி பவரில் வரப்போ அதுக்கு பக்கத்து நம்பர் ஆப்போசிட் சைடு எடுப்பாங்க, சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக 3 நாள் வந்துருச்சு, 4வது நாளும் வரும்னு சொல்லி நம்ம கீழே போய் எடுக்க பார்ப்போம். பட் அவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் ஆப்போசிட் சைடு எடுப்பாங்க. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு 2 மட்டும் அதை பார்த்துட்டு நாம் இப்போது மறுபடியும் அந்த லைன் கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா. இப்போது இங்கே ஒரு லைன் போட போகிறேன். ஸோ கவனமாக கவனிங்க, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுறேன், ஓகேவா. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்துங்க, ஓகேவா, இந்த இடத்துல பாக்ஸ் போடுறேன், ஓகேவா. நமக்கு ரிசல்ட் வந்து 940 ரிசல்ட் வந்துச்சுங்க. ஆல்ரெடி இந்த லைனை நம்ம ரெகுலராக பார்க்குற யூவர்ஸ்க்கு தெரியும், நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எகைன் நம்ம பார்த்துருவோம், நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ பார்த்துருவோம் சீக்கிரமாக. ஸோ 940 நமக்கு ரிசல்ட் வந்துச்சுங்க. அந்த 940 இங்கே பவர்லேயும் இருக்கும், பாக்ஸ்லேயும் இருக்கும், ஓகேங்களா. பவர்லேயும் இருக்கும், பாக்ஸ்லேயும் இருக்கும். அப்போ 940 ரிசல்ட் வந்துச்சுங்க. அப்போது இந்த என்ன மெத்தட் நான் சொன்னேன், இந்த மாதிரி பவரில் பாக்ஸில் இருக்கிறப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் சைடில் ஃபுல் பவர் பண்ணி எடுக்கணும், அதான் கான்செப்ட், ஓகேவா. ஃபுல் பவர் பண்ணி எடுக்கணும், அதான் கான்செப்ட்டு. அப்போ 940 அப்படிங்கிறது இங்கே பாக்ஸில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஃபுல் பவர் பண்ணி எடுத்தால் என்னங்க வரும், அப்போ அதாவது கீழேருந்து மேலே சொல்கிறேன். அப்போ கீழேருந்து மேலே ஃபுல் பவர் பண்ணி எடுத்தால் கீழேருந்து மேலேயோ மேலேருந்து கீழேயோ 2 நம்பர் கிடைக்குமா. ஃபுல் பவர் பண்ணலாமா, 647ன்னு வருமாங்க. 192க்கு என்னங்க 647ன்னு வருமாங்க ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் என்ன, ஒரு மேலேருந்து கீழே எடுத்து என்னங்க வரும், 746ன்னு வருங்க, ஓகேங்களா. 2 நம்பர் கிடைக்கும், ஓகேங்களா. அப்போது 940க்கு அடுத்தலாம் இதை தான் அடித்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, 940 ரிசல்ட்டுக்கு அடுத்தலாம் என்னங்க இருக்குது, 647ங்க. நம்ம ஃபுல் பவர் பண்ணோமா, அந்த 192 ஃபுல் பவர் பண்ணோமா என்னங்க கிடைச்சிது, 647. பாருங்கள் ரிசல்ட்டு பாருங்கள், 647ன்னு நம்ம கிடச்சிருக்கோம், ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுங்க, நிறைய இருக்குது. நான் 2 மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்ப்போங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுறேன், ரெட் கலர் பாக்ஸ். மறுபடியும் இதே இடத்துல பாக்ஸ் போடுறேன். இதெல்லாம் நமக்கு கூடவே ட்ராவல் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேவா. அப்போது இந்த இடத்துல நான் ஏன் பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து ரிசல்ட்டு ஓகேங்களா, நமக்கு 637ன்னு ரிசல்ட் அடித்தாங்க பாருங்கள். 637 பவரில் இருக்கும் பாருங்கள், 637 பவரில் இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் கான்செப்ட்டு, அதுக்கு பக்கத்து நம்பரை இல்லைங்களா கீழேருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழேயோ ஃபுல் பவர் பண்ணி எடுக்கணுங்க, இல்லைங்களா. அப்போ கீழேருந்து மேலே ஃபுல் பவர் பண்ண என்னங்க நம்பர் 322 இருக்கு இல்லைங்களா பக்கத்து நம்பர். அப்போ 322 எழுதிக்கலாமா, எழுதிக்கலாம். ஃபுல் பவர் பண்ணலாமாங்க, 877ங்க, இல்லைங்களா. அப்போ மேலேருந்து கீழே பார்க்கலாமா, என்னங்க இருக்குது 223. இதை ஃபுல் பவர் பண்ணலாமாங்க, 778ங்க, ஓகேங்களா. அப்போ நம்ம கிடைக்கிற நம்பர் 2 நம்பருங்க, என்னங்க கிடைக்கிது 877 778. அப்போது நமக்கு வந்த ரிசல்ட் என்னங்க 637. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரிசல்ட் என்னென்னு பாருங்கள் 778. புரியுதுங்களா. அப்போது நமக்கு இங்கே பார்த்தோமாங்க ஃபுல் பவர் பண்ணி என்னங்க பாருங்கள் 778 வந்துச்சு. இந்த அன்னைக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது 778 மேலேருந்து கீழே எடுக்காமல் நான் கீழே இருந்து மட்டும் மேலே எடுத்து 877 கொடுத்துட்டேங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும் சப்ஸ்கிரைபருக்கு, ஓகேவா. 877 மாற்றி கொடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அன்னைக்கு நம்ம மிஸ் ஆகி போச்சு, அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ மற்றபடி அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் நிறைய கொடுத்துருக்கோம். இதே மாதிரி லைன் எடுத்து இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி போனால் நிறைய இருக்குங்க. ஸோ இப்போ இது 2 லைன் உங்களுக்கு காமிச்சிட்டேன், இந்த மாதிரி ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை ஏன் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன் புரியுதுங்களா. இதை ஏன் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த லைன் இன்றைக்கி நம்ம பார்த்த லைனும் இதை பேஸ் பண்ணி தாங்க வருது. அப்போ நம்ம என்னங்க பண்ணணும், இந்த 2 மெத்தேடில் ஓகேங்களா. ஒரு மெத்தேடு பார்த்தீங்கன்னா இல்லைங்களா கீழேருந்து மேலே ஃபுல் பவர் பண்ணியிருப்பான், ஓகேங்களா. இது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மெத்தேடில்
கீழிருந்து மேலே 647 ஃபுல் பவர் பண்ணியிருப்பான் இல்லைங்களா. 640 ரிசல்ட் வந்துருக்கும். ரெண்டாவது மெத்தடில் பாருங்கள் 778க்கு இங்கே பாருங்கள் மேலிருந்து கீழே பாருங்கள் 778 ஃபுல் பவர் பண்ணியிருப்பான். புரியுதுங்களா. அப்போ 2 மெத்தேடு படி நம்ம எடுத்தாகணுங்க இல்லைங்களா. அப்போது இந்த லைனை வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி வர லைனை கம்பேர் பண்ணி எடுப்போம். ஓகேங்களா. அப்போது இன்றைக்கி நாம் பார்த்த லைன் இது தான் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கேயுமே பவர்லேயும் இருக்குது பாக்ஸ்லேயும் இருக்குது இல்லைங்களா. பவரில் இருக்குது 202. அப்படி பார்க்குறப்போ நம்ம அதே மெத்தேடு படி நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சான்ஸு கீழே இருந்து மேலே ஃபுல் பவர் பண்ணலாம். அப்போ எடுத்துக்கலாம் இந்த நம்பரை இல்லைங்களா. அதுக்கு பக்கத்து நம்பர் என்னங்க இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்து நம்பர் தானே ஃபுல் பவர் பண்ணணும். அப்போ அந்த பக்கத்து நம்பரை எடுத்துக்கலாமா பாருங்கள். அப்படி பக்கத்து நம்பரை அப்படியே பாக்ஸ் பண்ணுற பாருங்கள். பக்கத்து என்னங்க நம்பர் இருக்குது பாருங்கள் 839 இருக்குது இல்லைங்களா. அதை நம்ம நேராகவே எழுதிக்குவோம் இல்லைங்களா. 839ன்னு நேராக எழுதிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் ஃபுல் பவர் பண்ணணும். பண்ணலாமாங்க. அப்போ பண்ணி பார்ப்போம். 8க்கு 3, 3க்கு 8, 9க்கு 4 இல்லைங்களா. அப்போ நமக்கு கிடைக்கிற நம்பர் என்னங்க, மேலேருந்து கீழே எடுத்தா நம்ம கிடைக்கிற நம்பர் 384ங்க இல்லைங்களா. அப்போ கீழேருந்து மேலே எடுப்போமாங்க. கீழேருந்து மேலே எடுப்போமா. 9க்கு 4, 3க்கு 8, 8க்கு 3, அப்போ 483ங்க இல்லைங்களா. அது அப்படியே திருப்பி தான் வரும் இல்லைங்களா. அப்போ 384, 483 அப்படிங்கிற 2 நம்பர் நமக்கு இதிலிருந்து கிடைக்குதுங்க. ரைட்டுங்களா. நம்ம எந்த மெத்தேடில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சனோ அதே மெத்தேடில் தான் நான் எடுத்திருக்கேன். 384, 483 இது இப்படியே வருமானா 90% வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. ஆனாலும் நாம் என்ன பண்ணணும், இதை வச்சுக்கிட்டு நம்ம போஸ்ட் கால்குலேஷனில் இந்த பேஸ் பண்ணி தான் வரும். நம்ம போஸ்ட் கால்குலேஷனில் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்பர்ஸை கம்பேர் பண்ணி ஒன்றை கூட்டி கழித்து வைக்க வேண்டியது வரும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு பெஸ்ட்டாக எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே, நீங்களும் உங்கள் கணக்கில் இது வருதா, இந்த மாதிரி நம்பர்ஸ் வருதான்னு கணக்கு போட்டு பாருங்கள். ஓகேங்களா. இப்போது நம்ம பார்த்ததை வச்சு நான் அதை கொடுத்துருக்கேன். பட் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம கொடுக்க போகிறது இல்லை மெம்பர்ஷிப்புக்கு. டெப்த் அனலைஸ் பண்ணி இன்றைக்கி 12 to 1 மணி இல்லைங்களா, இல்லைன்னா 1 to 2 மணிக்குள்ளே நான் நல்ல நம்பராக ஜஸ்ட் ஒரு 3 to 4 நம்பர் தான் நான் கொடுப்பேன். எஸ்டர்டே பிஃபோரே பார்த்துருப்பீங்க 69 எப்படி ஹிட் ஆச்சுன்னு. டபுள் ஹிட்டிங் சான்ஸ் கூட இருக்குது. ஓகேங்களா. ஏபிபிசிஎஸ்சிக்கு டபுள் ஹிட்டிங் சான்ஸ் கூட இருக்குது. அது டெப்த்தில் அனலைஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன். அதே மாதிரி 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 to 4 நம்பர் தான் எடுத்து கொடுப்பேன். முக்கியமான ஒரு பாக்ஸ் மட்டும் இந்த நம்பர்ஸ்குள்ளேயே வச்சுருக்கேன். ஓகேவா. மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தரேன். வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா. ஜஸ்ட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகேங்களா உங்களுக்கு நல்ல நம்பரே எடுத்து கொடுப்பேன். நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இதனோட கால்குலேஷன். ஸோ தேங்க்யூ.